வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நண்டு மிளகு கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, ஒரு 2-3 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பட்டை, 1 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு. நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களை முதல்ல அரைச்சிக்கலாம். மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு முதல்ல இதெல்லாம் ஒரு ஊற ஊட்டிட்டு கொஞ்சம் கொரப்பாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடானோடனே ஒரே ஒரு பிரிஞ்சியில் நான் 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருசாக இருந்துச்சு. இதை போட்டுட்டு அரைச்ச விழுதை இதில் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது மேலெல்லாம் தெறிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துடலாம். நண்டு க்ளீன் பண்ண உடனே நம்ம சமைச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம சமைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பெசரி வச்சுருந்தோம்னா நண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நண்டில் படுற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கிளறிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1-1 1/2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பெப்பர் போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் நல்ல ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மிளகாய்த்தூள். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பெசரி வச்சுருக்கோம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் கரெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நண்டு நல்லா வெந்துடுச்சுன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்கும். நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம் நண்டு நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம் வச்சுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேகும் இந்த நண்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நல்லா கோல்டு இருக்கும்போது இந்த மாதிரி நண்டு கிரேவி, பெப்பர் கிரேவி, நண்டு சூப்பு, பெப்பர் போட்ட சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கோல்டுக்கு நல்லா இதமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது தேங்காய் பிடிக்குங்கிறவங்க தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமாக வேணுங்கிறதுனால தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நண்டு நல்லா வெந்திருக்கு, நல்லா ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. இப்போ நம்மளோட கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழைலாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நண்டு பெப்பர் கறி ரெடி ஆகிடுச்சு. சுவையான நண்டு பெப்பர் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.